சமீப காலமாகவே அதிகமாக எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு வந்து பார்த்தா, இப்போ நெப்போலியன் அவர்கள் கடந்த ஆண்டு தன்னுடைய மகனுக்கும் அக்ஷயா அப்படின்ற பெண்ணுக்கும் திருமணம் பண்ணி வச்சாரு. தன்னுடைய மகனை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நிறைய தேடல்களுக்கு அப்புறமாக அக்ஷயாவை கண்டுபிடித்தாரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். இவங்க சிறு வயதிலேயே ஒருவருக்கொருவர் பரிச்சயமானவங்க தான். அதே போல் முகநூல் மூலமாக பழக்கம் ஏற்பட்டு காதலில் வந்து அதற்கப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோட திருமணம் பண்ணாங்கன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் அப்போ கூட தனுஷ் அவர்களால் வர முடியல. அவருக்கு தசை சிதைவு நோய் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அக்ஷயா தனுஷை விட்டு பிரிய போகிறாங்கன்ற மாதிரியான செய்திகளை கிளப்பி விட்டுட்டாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, அவங்க தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக இந்தியா வராங்க, திருநெல்வேலி வராங்க. அவங்க வந்தது உடனடியாக மறுபடியும் அவங்களால அமெரிக்காவுக்கு திரும்ப முடியாது அப்படின்றதுக்காக 2 மாதங்களுக்கு மேலே அங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம செய்கிறது கரெக்டுன்னு நம்மளுடைய மனதுக்குள்ளே ஆழமாக நம்பணும் அப்படின்றத நிறைய இடங்களில் வந்து இந்த குடும்பத்தினர் வந்து புரிய வச்சாங்க, நெப்போலியன் குடும்பத்தினர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து எடுத்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ 100 நாட்களை கடந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கும் கிளம்பி வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் அக்ஷயா அவர்கள் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஆனால் தனுஷ் அவர்களுக்கு அக்ஷயாவை பிரிய மனமில்லாமல் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறார் அப்படின்னும் தனக்கு உடனே சரியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் கூட வந்து அக்ஷயா அவர்கள் கூட தனுஷ் அவர்களும் நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். கூடிய சீக்கிரமே அவரையும் வேறு ஏதாவது மாற்று வழி இருந்தால் திருநெல்வேலி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு எல்லாருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இப்போது அக்ஷயா தன்னுடைய கணவரை விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. அவங்க தன்னுடைய அப்பா அம்மாவை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, திருமணத்திற்காக ஜப்பான் வந்தவங்க திருப்பி போகவே இல்லை திருநெல்வேலிக்கு அப்படின்னு தன்னுடைய தோழிகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ இந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.